காதல்னு சொன்னாலே அது நம்மளுடைய பார்ட்னருக்காக, அன்புன்னு சொன்னா அது உறவுக்காக, குடும்பம் முதல்ல, அது நெருங்கிய குடும்பம்ல இருந்து தூரத்து குடும்பம் வரைக்கும் அன்பு தான். லவ் சேவ்ஸ் த வேர்ல்ட். காதலை பத்தி இவ்வளவு பேசுறப்போ ஒரே விஷயத்த மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் லாஸ்ட்ல. காதலிக்கிறப்போ தப்புன்னு தெரிஞ்சு கூட தப்பு பண்ணாதீங்க. லைக் யூசிங் சம்ஒன் ஃபார் யுவர் செல்ஃபிஷ் ரீசன்ஸ். இல்ல முட்டாளாகவும் இருக்காதீங்க. லைக் கெட்டிங் யூஸ்ட் பை சம்ஒன். ஓகே, ஒரு டிஸ்க்ளைமர் இந்த படத்துல காமிக்கல, இது காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் டெலிவிஷன்னா என்னன்னுட்டு. பேசிக்கா அதோடைய சிம்டம்ஸ் என்னன்னா மைக்ரைன்ஸ், தலைவலி தெரியும், அதிகமா கோபம் வரும், இல்லைன்னா இல்லாத விஷயம் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஏதாவது உங்களுக்கு அது இருந்தா தயவு செய்து டாக்டர்ஸ் கிட்ட போய் சரி பண்ணிக்கங்க. ஏன்னா பாஸ்ட்ல ஏதாவது விஷயம் உங்க மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க கோத்ரூ பண்ணியிருந்தா அது ட்ராமாவா கிரியேட் ஆயிருக்கும். அதை சரி பண்ணிக்கணும். அதை ட்ரீட் பண்றதுல எந்த விதத்துலயும் தப்பு இல்லை, யாரும் உங்களை தப்பாவும் பார்க்க முடியாது. ஏன்னா அதை ட்ரீட் பண்ணி முடிச்ச மேல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுவீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய பெயின்ஸ் கோத்ரூ பண்ணி தானே வந்திருப்பீங்க. அதுக்கு தான். அப்புறம் அதெல்லாம் சரி செஞ்ச மேல உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அட நீயா இது இன்னும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மாறிடுவீங்க. அட நம்புங்க. ஹவவர் இந்த படத்துல சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் இருந்தாலும் ருக்மிணியோட காதலே அவருக்கு பெரிய பலமா இருந்துச்சு சரி செய்ய. ஆனாலும் டாக்டர்ஸோடைய சப்போர்ட், ப்ராப்பரான டயக்னோஸ் ரொம்பவே முக்கியம் உங்களுடைய சந்தோஷத்துக்கு, உங்க சுத்தி இருக்க எல்லாருக்கும் சந்தோஷத்துக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க, அதுதான் வலியை அவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சரி செஞ்சுக்கங்க. ஓகே, மச் லவ் டு யூ. இன்னொரு விஷயம் நான் படத்துல பார்த்தது என்னன்னா, அந்த அளவுக்கு ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததான் அப்படி நேசிக்க முடியுமா என்ன? Isn't that an inability to love consciously? அது உணர்வு பூர்வமாக நேசிக்க இயலாம இல்லையா? ஏன் அந்த அளவுக்கு காதலிக்க முடியுது இல்லைன்னா காதலுக்கே பயப்படுறாங்க இப்போல்லாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கமிட்மெண்ட்ஸும் பண்ணிட்டு. ஸோ ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டதான் அந்த அளவுக்கு காதலிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. முதல்ல காதல் மேல நம்பிக்கை இருக்கணும், அப்புறம் காதலிக்கிறவங்க மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி அவங்களும் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் நம்மளுக்கு. அப்போதான் அந்த அளவுக்கு காதலிக்க முடியும் இல்லையா? ஆனா ருக்மிணி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இருக்கவங்க எல்லாருலயுமே நீ தான் கரெக்டா இருக்கிற, எனக்கு உன்னைதான் பிடிச்சிருக்கு என்ன சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணு தாங்க நமக்கு தேவை. அவங்க தான் நம்மளுக்கு நம்பிக்கையே கொடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பெண்ணை தாங்க நானும் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்கேயா கிடைச்சா விட்டுடாதீங்க, எஸ்பெஷலி 90s kids.